ஹாய் குட் மார்னிங். இட்ஸ் கனகா சரவணன். நம்மளோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாமா? நம்ம எப்போதுமே நான் தூங்குறதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் கழுவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தான் தூங்குவோம். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதுக்குள்ளேயே ஒரு சின்னதாக வாசலில் போய் ஒரு கோலத்தை போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சு. இப்போ க்ராஸ் ஆனது என்னோடய ஹஸ்பண்ட் தான். வாக்கிங் போகிறாங்க. நம்மளோட குட்டி குட்டி செடிங்க, குட்டி கோலம் தான், பார்த்துக்குங்க. கோலத்தை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இனிமேல் என்ன, ஃபுல்லாக கிச்சன் ஒர்க்கு தான். இன்னும் ஒரு 1 hour ஒரே பிஸியாக தான் இருப்பேன். சின்ரஸை கையில் பிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு 1 hourக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த சைடும் அசைய முடியாது. இன்றைக்கி புளிக்குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. புளிக்குழம்பு, கேரட் பொரியல், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் கிழங்கு மசால் பண்ணியாச்சு. இப்போ என்ன, இந்த இடத்துல நமக்கு என்ன இதுனா, குழந்த அழுதுருவா, குட்டி பாப்பா. அவங்க அழுதாங்க, அவ்வளோதான், வேலையெல்லாம் ஸ்டாப். அவங்கள வச்சுக்கிட்டே தான் வேலை செய்யணும். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் அழுதுட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் எந்திரிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் வச்சு மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க அப்படியே சமாதானப்படுத்தணும். அப்படி இப்படி கொஞ்சி ஏதோ ஒன்று பண்ணோம்னா என்னங்க பண்ணுறது. நமக்கு வீட்டில் யாரோ பெரியவங்க இருந்தாங்கன்னா சப்போர்ட்டுக்கு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வேலை செய்யலாம். நமக்கு இல்லாத போது அந்த மேனேஜ் எப்படி பண்ணிக்கிறோனுங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கிறது தானே இருக்குது. முடியாதுன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. முடியும், நம்மளாலே முடியும் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு இருக்கிறதுக்கே கஷ்டம்னு சொல்கிறோம். பட் எத்தனையோ லேடிஸுங்க உமன்ஸ் வெளியே போய் வேலைக்கும் போயிட்டு வீட்டில் வேலை செஞ்சு எத்தனை ஒர்க் அவங்களெல்லாம் நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் கம்மி தாங்க. பட்டுவை கொஞ்சம் அப்படி கொஞ்சிட்டு அவங்க அப்படியே கொஞ்சம் ஜாலி மூடுக்கு வருவாங்க. அப்போ அப்படியே போய் வாக்கர்லையோ இல்லை கீழே டாய்ஸ் போட்டு ஒரு பெட்ஷீட்டை விரித்து உட்கார வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அழுதுட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க கொஞ்சம் 9 months 10 months பேபி தான். அப்படியே வேலை செஞ்சுட்டு பெரியவங்க எழுந்திரிச்சிருவாங்க. பெரிய பாப்பா எழுந்திரிச்சாங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அவங்கள குளிக்க வச்சு ட்ரெஸ் மாற்றி ஸ்கூலுக்கு 8:30க்குலாம் கிளம்பிடுவாங்க. அவங்க அப்பாவையும் பார்த்தாங்க. அதனால் அந்த வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அங்கேயே சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே நம்ம கஷ்டம்னு நினச்சாதாங்க கஷ்டம். இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அது கஷ்டமாக தெரியாது. சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த இதோடு செய்யணும். என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க மார்னிங் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு தான் பண்ணி கொடுப்பாங்க, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு அந்த சின்ன சின்ன ஹெல்ப் பெரிய ஒரு இதாக இருக்குங்க. ஏன்னா நம்ம மார்னிங் எப்போயுமே அவசரமாக கிளம்புற அந்த ஒரு நேரத்தில் அவங்க நமக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்றைக்கி இது தாங்க, பூரி, கிழங்கு, கேரட் பொரியல், புளிக்குழம்பு, சாப்பாடு. நான் சாப்பாடு மத்தியானத்துக்கு சேர்த்து செஞ்சுடுவேங்க. ஏன்னா பாப்பாவை வச்சுக்கிட்டு ஒர்க்கெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மத்தியான நேரத்துலலாம் சமைக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறதே இல்லைங்க. டைம் காலையில் பார்த்துட்டு சேர்த்து சமைச்சிடுவேன். நல்லா உட்காரு பாய். அப்பாவும் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க, அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் என்ன, இந்த குட்டி குழந்தையோடு வச்சு இந்த வாண்டோட ஒரே விளையாடுறதும் கத்துறதும் அடிக்கிறதும் இப்படி தான் இருக்கும் நீ ஃபுல்லாக. இனி அவங்க இந்த வாண்டோட அக்கா வர வரைக்கும் இவங்க நம்மக்கிட்ட தான் இந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சேட்டையாச்சு இவங்களுக்கு வர நம்ம பக்கத்தில் இல்லைன்னா இருக்கிறதே இல்லை. அதனால் காலையிலேயே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்புறம் இவங்க தூங்கினதுக்கப்புறம் நம்மளால் என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அது நம்ம